வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்கு அண்ட் ரொம்ப சூப்பரா போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஒரு வழியா வந்துட்டு தீபாவை கண்டுபிடிச்சிடறாரு. அது தீபாவோட பாட்டை வச்சே கண்டுபிடிச்சிடறாரு தீபா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ மில்ஸ் ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி இது இருக்கு அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அப்படிங்கிற மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போலாம். கார்த்திகை தீபம் சீரியல்ல தீபாவை காணுன்னு சொல்லி மொத்த குடும்பமும் எப்படி தேடுறது, எல்லா வகையிலையும் தேடியாச்சு. ஆனா எங்க இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் தெரியலன்னு சொல்லி குழப்பத்துல இருக்கும்போது ஒருத்தவர் வீட்டுக்குள்ள உள்ள என்ட்ராயிட்டு தீபா மேடமா நாங்க கச்சேரிக்கு அதாவது பாடம் புக் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. கார்த்தி வந்துட்டு இல்ல அவங்களாம் பாட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அபிராமி சொல்றாங்க, இல்ல நீங்க சொன்ன டேட்ல கண்டிப்பா வந்துட்டு இவங்க பாடுவாங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளுமே அட்வான்ஸை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அபிராமி கிட்ட கார்த்திக் கேக்குறாரு, எதுக்காகமா இப்படி சொன்னீங்க, தீபா எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்க எப்போ கிடைப்பாங்கன்னு தெரியல, இந்த டைமிங்ல நீங்க போய் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்பா கார்த்தி இப்படி சொல்ற, தீபா கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு கச்சேரியே கூட ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்பா, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னு கேட்கும்போது, நீ ஊரெல்லாம் எல்லா இடத்துலயுமே போஸ்டர் அடிச்சு போட்டு கண்டிப்பா வந்துட்டு தீபாவை யாரு பத்திரமா வச்சிருக்காங்களோ, தீபா எங்க இருக்காளோ அவங்களே நம்மளை தேடி கொண்டு வந்து தீபாவை நம்ம கிட்ட சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க. உடனே மீனாட்சியும், அத்தை நீங்க சொல்றது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு, உடனே எல்லாரும் சேர்ந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண், அதுக்கு அப்புறமேட்டு தர்மலிங்கம், அப்புறம் ஆனந்தன் சொல்லிட்டு மொத்த குடும்பமே தீபாவுக்காக போஸ்ட் அடிச்சு தெரு தெருவா வீடு வீடா கொண்டு போய் போஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அருண் நேரா போயிட்டா அந்த ஒரு ஹோம்லயுமே இந்த ஒரு லெட்டரை கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துடுறாருங்க போஸ்டரை. இந்த போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி பாக்குறாங்க. இதை பார்த்தனே சக்திக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. நம்மளே கார்த்திக் சாரை தேடிட்டு இருந்தோம், இப்போ தீபா மேடமுக்கு கார்த்திக் சார் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆஃபரை பண்ணியிருக்காரு, இந்த நம்பருக்கு போன் அடிச்சா கண்டிப்பா நம்ம கார்த்திக் சார் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டர்ல இருக்க நம்பருக்கு கார்த்திக்கு காலும் பண்றாங்க. ஸோ கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா கால் அட்டென்ட் பண்றாரு. அண்ட் நம்ம தீபா வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்காங்க, அவங்க எங்க கிட்ட தான் இருக்காங்க, அவங்கள தேடி ஒரு ரவுடி கும்பல் சுத்திட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரியாம நாங்க தலைவரவா ஒரு இடத்துல இருக்கோம், நாங்க சொல்ற இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தீபா மேடம் உங்ககிட்ட நாங்க பத்திரமா ஒப்படைச்சிடறோம் சார், அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க, ஆனா கார்த்தின்ற பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடறாங்க. ஆனா இவங்க சொன்னது எல்லாமே கார்த்திகிட்ட இல்ல, ஐஸ்வர்யா கிட்ட. மறுபடியும் நம்ம சக்தி வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே மாட்டிக்க போறாங்க. ஆனா அந்த டைம் சக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளானா பண்ணிருக்காங்க. என்னன்னா, தீபா இருக்க இடத்த சொல்லாம வேற ஒரு இடத்த சொல்லி அங்க யாரு வராங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபா மேடம அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்றதான் நம்ம சக்தியோட பிளான். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.